கடையோட என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருந்ததுங்க. கடை பேர் வந்து கருப்பட்டி காப்பி. சரி கடவுள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். கடையில் நாங்கள் போகும்போது செம கூட்டம். சரி காப்பியில் ரேட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு போர்டை பார்த்தோம். பார்த்தா வந்து சீப்பாக தான் இருந்தது. எல்லா கல்லையும் இருக்கிற மாதிரி தான் ரேட்டு. 5 ரூபா 10 ரூபா தான். எனக்கும் ஒரு கருப்பட்டி காப்பி போடணும் அண்ணனும் போட ஆரம்பித்தார். நமக்கு ஒரு சம்பவம் இருந்ததுங்க. இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் நான். அது கடையோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யார் யார் வந்து கருப்பட்டியில் காப்பி குடிச்சிருக்கீங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் கேட்டேன்னா எப்படின்னா கருப்பட்டி காப்பி சூப்பராக இருக்குமான்னு கேட்டேன். நீ குடிச்சு பார்த்துட்டு சொல்லுப்பா எப்படி இருக்குதுன்னு சொன்னார். அண்ணன் கொஞ்சம் நல்லா ஆற்றி கொடுத்தாரு. வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க வெயிட் பண்ணியிருந்தேங்க. ஒரு வழியாக வந்துச்சு. சரி அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு எடுத்து வாயில் வச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலு. நான் எதிர்பார்த்ததோடு வந்து சூப்பராக இருந்தது. சரி அப்புறம் வந்து கடவுள் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். கடவுளில் வந்து விதவிதமாக வந்து கருப்பெட்டியில் வந்து பனை வெள்ளத்துலேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரிலாம். நாட்டு சக்கரையில் லட்டு, கருப்பட்டியில் லட்டு, கருப்பட்டியில் மிட்டாயி, நாட்டு சக்கரையில் மிட்டாயி, ஜாங்கிரி, அது இதுன்னு நிறையா இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே கருப்பட்டிலையும் நாட்டு சக்கரையிலையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடையை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தமிழோட பாரம்பரியம் அந்த மாதிரி புகுட்டுற மாதிரி வேறு லெவலில் இருந்ததுங்க. கருப்பட்டின்னு உள்ள ஒரு போர்டு. அப்புறம் வந்து நம்ம கோயில் தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் வந்து திருவள்ளுவரோட ஃபோட்டோ, அப்புறம் பாரதியாரோட ஃபோட்டோ இருந்தது. கடையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. தமிழோட பாரம்பரியத்தை வந்து விளக்குற மாதிரி வச்சுன்னு இருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் கடவுள் இருக்கும்போது ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஒய்ஃபை பாக்ஸ்லாம் இருந்தது. பனை வெள்ளத்தோட வந்து நன்மைகள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க ஒரு போர்டில் அழகாக. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நாட்டு சக்கரையோட நன்மைகளும் இருந்தது உள்ளே. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்க. கடையே ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழோட வீரத்தை வந்து புகுட்டுற மாதிரி தமிழோட விளையாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம எதனா ஆர்டர் பண்ணணுமேனு சொல்லிட்டு நாட்டு சக்கரையில் பால்கோவா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைப்பூவில் வந்து வடை இருக்குன்னாங்க. அதுவும் வந்து ஒன்று தாங்கினேன், அதுவும் தந்தாங்க. அதை டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு வாழைப்பூவில் வந்து ஃபஸ்ட்டு வடை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சாதா வடையோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம பால்கோவா வாங்கியிருந்தோம்லங்க, அது பேக்கிங்கே வந்து சூப்பராக இருந்தது. பிரிக்கும் போதே வாசனை வந்து மூக்க தொலைச்சிதுங்க. உடனே பிரித்து சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு கடகடன்னு பிரித்தேன். அப்புறம் அதை எடுத்து வாயில் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா வேறு லெவலுங்க. லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன்லங்க. இங்கே இந்த கடையை பார்த்த ஆர்வத்தில் வந்து எல்லா கசையும் செலவு பண்ணிட்டு லாஸ்ட்டாக வண்டி தள்ளு தாங்க போனேன் வீட்டுக்கு.